ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த கருப்பன் உன்னை தேடி 5வது முறையாக வந்திருக்கேன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு உனக்கே புரிகிறது தானே. பல சமயங்களில் நீ என்னை கூப்பிட்ருக்க, நான் பல சமயங்களில் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆனால் நீ கூப்பிடும்போது நான் உனக்கு உதவி செய்ய உன்னை தேடி வந்தாலும் என்னை எதிர்கொண்டு வரவழைக்கக்கூடிய, என்னை எதிர்கொண்டு வரவேற்கக்கூடிய மனநிலையோடு நீ இல்லாததால தான் ஒவ்வொரு முறையும் நான் திரும்ப போயிட்டேன். ஏன்னா நீ பாவம் கண்ணீர் விட்டு கலங்குறியே, கவலைப்படுறியேன்னு உனக்கு உதவி செய்ய நான் வருவேன். ஆனால் நீ அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இல்லாமல் கண்கள் முழுக்க கண்ணீரை நிரப்பிக்கிட்டு நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டு மூளையில் முடங்கி உனக்கு கெட்டது செஞ்சவங்களை திட்டிக்கிட்டும் சாபமிட்டுக்கிட்டும் பழிச்சுக்கிட்டும் இருக்கிறதுனால அதை கேட்க பிடிக்காமல் எத்தனையோ முறை நான் திரும்பி போயிட்டேன். ஆனால் இப்போ காலம் மாறி மாறி உனக்கு வயசு ஆகி கொஞ்சம் பக்குவப்பட்ட பிள்ளையாக வந்துட்ட. இந்த நடுத்தர வயசில் இனிமேலாவது கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கணுன்ற எண்ணமும் புரிதலும் உனக்கு வந்துடுச்சு. இப்போது நீ எந்த விதத்திலும் என்னை தவற விட மாட்ட. நான் சொல்கிறத கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்குவ. எல்லாத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துடலான்னு தான் இந்த முறை நான் உன்னை தேடி மறுபடியும் வந்திருக்கேன். இப்போது நீ என்னை உதாசீனம் செய்யாமல் நான் சொல்கிறத முழுவதுமாக கேட்டும் பட்சத்தில் உன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிடும். அதே போல் உன்னுடைய தேடல்களும் குறைஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீ எதிர்பார்க்குறது எல்லாத்தையும் நீ என்கிட்ட கேட்பதற்கு முன்பாகவே உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் என் செல்லமே. உனக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொடுப்பேன்னு ஏற்கனவே வாக்கு கொடுத்தது போல தான் இப்போது உன் வாழ்க்கையை உயர்த்தி மாற்றி அமைச்சு சிறப்பிப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே தேவையற்ற மனக்கலக்கம் உனக்கு வேண்டாம். எப்போவுமே மனசில் எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காத. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கோ. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் கொடுத்து அருள் செய்ய போகிறேன். நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலையை அமைச்சு தர்றேன். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலும் நல்ல வசதியும் முன்னேற்றமும் கிடைக்கும்படி செய்வதற்காக தான் 5வது முறையாக உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போது நீ செய்ய வேண்டிய வேலைகளிலும் உன்னுடைய கடமைகளிலும் கவனமாக இருந்து எல்லாத்தையும் சரியாக செய்ய முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் நீ சரியாக செஞ்சாலே உன் கர்ம வினையும் பாவ மூட்டைகளும் தானாக குறைஞ்சு போயிடும். நீயும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இருந்தினா இந்த கருப்பசாமி நானே முன்னின்று உனக்கான நல்லது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் எனக்கு தெரியும். உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி நிறைவேற்றி கொடுப்பதற்காக இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பொறுமையும் நம்பிக்கையும் சோதிக்கக்கூடிய நான் அது அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டி வெகு சீக்கிரமாகவே உனக்கான நல்லதை நடத்திடுறேன். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச நான் உனக்கு கஷ்டத்தை மறுபடியும் கொடுக்க மாட்டேன். இப்போதைக்கு உன் மனசை அமைதிப்படுத்து. தேவையில்லாத எந்த விஷயங்களையும் நினச்சி மனசை குழப்பிக்காதே என் செல்லமே. உனக்கு தீங்கு செய்பவர்களையும் தீங்கு நினைப்பவர்களையும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். என் அருளால் உனக்கு பரிபூரண ஆசீர்வாதம் உண்டாகும். உன் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து நீ நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்க போகிறேன். நீ யாருக்கும் உன்னை நிரூபிக்கணும்னு நினச்சி கவலைப்படாத. உன் வாழ்க்கை முழுவதையும் அறிந்த நான், உன் எண்ணங்களை எல்லாம் தெரிஞ்ச நான், நீ என்ன செய்ய போகிற, என்ன திட்டம் போட்டிருக்கன்னு முழுவதுமாக அறிந்த நான் யாருக்கும் எந்த விதத்திலும் குறைவில்லாத அளவுக்கு உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தான் கொடுக்க போகிறேன். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்க. அப்பா கருப்பா, இறைவா, கடவுள் என்னை காப்பாயா என எத்தனையோ முறை என் நாமத்தை சொல்லி என்னை வரவேற்ற உன் வாழ்க்கையில் இப்போது நானே உன்னை தேடி வந்துட்டேன் தானே. இனி எதற்கும் வருத்தப்பட வேணாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருள் இப்போது முழுவதுமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகுது.
நீ நினைச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போறேன். உன் வலிகளும் வேதனைகளும் மறைஞ்சு உன் வாழ்க்கைங்கிறது வண்ணமயமானதாக மாறப்போகுது. உன் கண்கள் ஒளியால் மின்னும், உன் பேச்சு உணர்வால் மலரும். இனிமே உன் வாழ்க்கையே ஒரு யோகபூர்வமான வெற்றி பயணமாக இருக்க போகுது. சேர்க்க சரியா இருந்தா வாழ்க்கை சரியா இருக்கும். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ எல்லாரையுமே நல்லவங்க நம்பி பேசிடாம யார்கிட்டையாவது உறவு கொள்ளும் போதும் நட்பு கொள்ளும் போதும் அவங்க நல்லவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு சேர்ந்தீனா உன் வாழ்க்கையில தேவையில்லாம மூன்றாவது நபர்களால எந்த பிரச்சனையும் வராம உன் வாழ்க்கையை நீ வாழுவாய். இப்போது உன் வாழ்க்கையில நான் வந்து நல்ல விஷயங்களை நடத்த போறேன். இனிமே உன் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டமாடும். நான் உனக்கு நல்லதே செய்வேன். ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி.